வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் 18/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணம் ஏபிசியில், சரிங்களா, ஒரு முக்கோணம் ஏபிசின்னு சொல்லியிருக்கு. ஏபிசி இதில் வந்து ஏசிக்கு இணையாக வந்து டின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குங்க, 2 புள்ளி இருக்குது, சரிங்களா. டின்னு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பிடியோட மதிப்பு 8, ஏடியோட மதிப்பு 7 அப்படின்னா இந்த ட்ரெபேசியம், இந்த சரிவகம் ஏடிஇசியினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இது வந்து தேல்ஸ் தீரம்ப்பா. தேல்ஸ் தீரம் வந்து அப்ளை ஆகும் இந்த இடத்துல தீரம். சரி, இதுபடி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிடி அப்பான் ஏடி ஈக்குவல் டு அந்த பக்கங்களுடைய இந்த முக்கோணங்கள் இருக்கையா பிடிஇ அப்புறம் ஏபிசி இதனுடைய பக்கங்களுடைய ஸ்கொயருக்கு இணையாக இருக்கும், சரிங்களா. பிடி ஸ்கொயர் அந்த பக்கங்களுடைய ஏரியா, முக்கோணம் பிடிஇ முக்கோணம் ஏபிசி முக்கோணம் ஏபிசி இதனுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு இணையாக இருக்கும், சரிங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணம் வந்து ஏபிசி, சின்ன முக்கோணம் வந்து பிடிஇ, சரிங்களா. இதனுடைய பக்கங்களுடைய இந்த முக்கோணங்களுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏடி வந்து 8 ஸ்கொயர், பிடியோட மதிப்பு 8 ஸ்கொயர் வந்து இந்த சின்ன முக்கோணத்துடைய மதிப்பு. அடுத்து ஏபியோட மதிப்பு என்ன, 8 + ஏபியோட மதிப்பு என்ன வரும், 8 + 7, சரிங்களா. ஏபியோட மதிப்பு 15. ஸோ 15 ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த பெரிய முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 15 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கும். சின்ன முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 8 ஸ்கொயர் இருக்கும். நமக்கு என்ன தேவை, ஏடிஇசியோட மதிப்பு தான் தேவை. ஸோ ஏடிஇசியோட மதிப்பு என்ன வரும், 15 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 225, சரிங்களா, மைனஸ் 64 ஈக்குவல் டு 161 சொல்லியிருக்கும். எது, இந்த சின்ன முக்கோணம். உங்கள் கணக்கில் என்ன கேட்குறான், ரேஷியோ கேட்குறான். பிடிஇ இந்த சின்ன முக்கோணத்தினுடைய மதிப்புக்கும் இந்த ட்ரெபேசியம் ஏடிஇசியினுடைய பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன சொல்லி கேட்குறான். சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன, 64, சரிங்களா. பெரிய இந்த ட்ரெபேசியத்தோட பரப்பளவு என்ன, 161. அவ்வளோதாங்க ஆன்சர். இது வந்து தேல்ஸ் தீரம்ப்பா, சரிங்களா. அதாவது இந்த ஒத்த பக்கங்களுடைய இந்த பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணத்துடைய பரப்பளவு வந்து இந்த ஒத்த பக்கங்கள் பிடி அப்புறம் ஏபியினுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும், சரிங்களா. இந்த கான்செப்ட் தான் வந்து இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, தேல்ஸ் தீரம். கணக்கில் என்ன கேட்குறான், பிடிஇ இந்த சின்ன முக்கோணத்துடைய பரப்பளவு அப்புறம் இந்த ஏடிஇசி, சரிங்களா, இந்த சரிவகத்துடைய பரப்பளவுக்கு உள்ள விகிதம் என்ன கேட்குறான். சின்ன முக்கோணத்தோட பரப்பளவு 64, அந்த பக்கம் வந்து 8 ஸ்கொயர் 64. அடுத்து பெரிய முக்கோணத்தோட பரப்பளவு என்னென்னா, இந்த மொத்த முக்கோணத்தோட பரப்பளவில் வந்து இந்த சின்ன முக்கோணத்தோட பரப்பளவு வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சரிவகத்துடைய மதிப்பு கிடச்சிரும். ஸோ 15 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர், இந்த மொத்த முக்கோணத்துடைய பரப்பளவு 8 + 7 15 ஸ்கொயர் மைனஸ் இந்த சின்ன முக்கோணத்தோட பரப்பளவு 8 ஸ்கொயர் கழிச்சிட்டிங்க அப்படின்னா சரிவகத்துடைய பரப்பளவு 161 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 64:161. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சமன்பாடு லீனியர். இந்த சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பு கேட்குறாங்க, சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போயிருங்க, சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்க்கலாமா. 10 நமக்கு கிடச்சிச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ 6 + 14/3 மைனஸ் 2/3, சரிங்களா. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 14 - 2/3 ஈக்குவல் டு 6 + 12/3 ஈக்குவல் டு 6 + 4 10ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இது கண்டிப்பாக இருக்கலாம், சரிங்களா. இப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும், ஒரே ஒரு சமன்பாடை மட்டும் செக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் தேடிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் வந்து என்ன ஆச்சுன்னா, 2 சமன்பாடு வந்து ஈக்குவலாக வர மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. 2 சமன்பாடு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு சமன்பாடுக்கு அப்ளை பண்ணும்போது 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து ஒரு சமன்பாடு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை வந்து ரெண்டாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். சார் ரெண்டாவது சமன்பாடு XYZ x + y + 2az = 12 இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 6 + 14/3 ப்ளஸ் 2 × 2/3 ஈக்குவல் டு என்ன வரும், 6 + 14 ப்ளஸ் 4/3 ஈக்குவல் டு 6 + 18/3 ஈக்குவல் டு 6 தான் வரும். ஸோ 6 + 6 = 12. ஸோ இந்த சமன்பாடு வந்து இது வந்து சமன்படுத்துது. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்பயுமே 2 சமன்பாடு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப செக்யூரான
மெத்தட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். ஒரு அரைக்கோளத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த சுற்றளவு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, மொத்த வலைபரப்பினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. அதனுடைய ரேடியஸ், அதனுடைய ஆரத்தினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அரைக்கோளத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/r². ஸோ 3/r² மதிப்பு 22.7 × r² ஈக்குவல் டு என்ன வரும் 191. இதோட மதிப்பு 191. ஸோ ஆரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா r² மதிப்பு 191 வகுத்தல் × 7 வகுத்தல் 22 × 3. சரிங்களா? அப்போ 3ஆல் அடி பிடிக்க முடியுமா? முடியாது. 7ஆல் இல்லை, முடியாது. ஸோ வகுத்தல் 66 ஈக்குவல் டு 19 7 1 7 19 7 133. சரிங்களா? அப்போது r² மதிப்பு இது அப்படின்னா ஆரோட மதிப்பு என்ன வரும், √ ஆருடைய மதிப்பு. சரிங்களா? ஆறுனுடைய மதிப்பு √ 1337 வகுத்தல் 66 ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அரைக்கோளத்தினுடைய மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த வலைபரப்பினுடைய ஃபார்முலா 3/r². சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். இது ஆல்ரெடி பார்த்தது சேம் கொஸ்டின் தான்ப்பா. ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பில் வந்து ஒரு தொட்டி வந்து 2 குழாய் வந்து நிரப்புது. ஒன்று வந்து 2 மணி நேரத்துலையும் இன்னொன்று 51 மணி நேரத்தில் நிரப்புது. அப்படின்னா 3வது ஒரு குழாய் வந்து 51 மணி நேரத்தில் அந்த தொட்டியை காலி பண்ணுது. அப்படின்னா 3 குழாய் வந்து சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து செயல்படும்போது என்ன வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த தொட்டி வந்து நிரம்ப சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ஆன்சர் வந்து டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். பட் இருந்தாலும் வந்து கணக்கு பிடி போகலாம். சரிங்களா? A = 2, B = 51, C = -51. சரிங்களா? அப்போ மீச்சியம் என்ன வரும், 102 சொல்லி வருமா? ஸோ 102 டேங்கோடைய கெப்பாசிட்டி. சரிங்களா? இதை வகுத்தீங்க அப்படின்னா A குழாயோட எஃபிஷியன்சி 51, B குழாயோட எஃபிஷியன்சி 2, C குழாயோட எஃபிஷியன்சி -2. ஸோ A + B + C எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 51 கூட்டல் +2 -2. சரிங்களா? அப்போது அதோட எஃபிஷியன்சி 51 சொல்லி வரும். டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ 102. 3 குழாய் ஒரே நேரத்தில் திறந்து விட்டா அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி 51 ஈக்குவல் டு 2 மணி நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து நிறையும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் ABC அவங்களோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ABCயோட ரேஷியோ வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க 3 பேருடைய ப்ராஃபிட் எவ்வளோனா 3850 ரூபாயா. சரிங்களா? ஒரு வருடத்தோட முடியல. இப்போ BCயினுடைய ஷேர்னுடைய வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. Bக்கும் Cக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாங்க. Bக்கும் Cக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 - 37 ஈக்குவல் டு என்ன வரும் 42. 15 ரேஷியோ தான் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். 15 ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எவ்வளவு, ஒரு நிமிஷங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 57 165 சொல்லி வரும். சரிங்களா? 165 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு 3850. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 3850 வகுத்தல் 165. ஸோ நமக்கு என்ன தேவை 15 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. ஸோ 15 ரேஷியோட மதிப்பு ஈக்குவல் டு 3850 வகுத்தல் 165 × 15. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 11 போகும். சரிங்களா? ஒரு 15 11 15 165. அடுத்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 350 சொல்லி வரும். 15 ரேஷியோட மதிப்பு வந்து 350. இதுதான் வந்து Bக்கும் Cக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த கணக்கு 17வது கணக்கு. ஒரு 546 ஆப்பிள் இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்பிள் வந்து நீரஜ், வித்யா, அப்புறம் மோகன் இவங்க 3 பேத்துக்கு வந்து இந்த 1/6 1/2 1/3 விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா மோகனுக்கு வந்து எத்தனை பழங்கள் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி விகிதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த அடிமானத்தில் இருக்க எல்லா நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ உங்களோட எல்சிஎம் என்ன வரும் 12 சொல்லி வருமா? உங்களோட எல்சிஎம் 12. ஸோ 12 அப்படின்னா இப்போ நீரஜ், வித்யா, மோகன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து 12ஆல் பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. பெருக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பின்ன வடிவத்தில் இருக்கிற ரேஷியோ வந்து ஒரிஜினல் நம்பர்ஸாக டேரெக்டாக நம்பராகவே வந்து ரேஷியோவை நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? × 12 ஒவ்வொரு எண்ணையும் வந்து 12 எல்சியத்தால் பெருக்குனிங்க அப்படின்னா நம்ம கடைசியில் கிடைக்கிறது வந்து நீரஜோட ரேஷியோ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2, வித்யாவோட ரேஷியோ வந்து 6, மோகனோட ரேஷியோ வந்து 4. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை மோகனுக்கு வந்து எவ்வளோ வந்து பழம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எவ்வளவு 546. ஸோ டோட்டல் இங்கே எவ்வளவு இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 12 ரேஷியோன்னு சொல்லி வருமா? 12 ரேஷியோட மதிப்பு 546 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன நமக்கு என்ன தேவை
மோகனுடைய ரேஷியோ தான் தேவை. மோகனோட ரேஷியோ அளவு 4 சரிங்களா. அப்போ 4 ரேஷியோ அப்படின்னா 2 பக்கம் வந்து 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு. 2 பக்கம் 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா 4 3 12, இங்கே 3ஆல் வகுத்திங்கன்னா 18 3 34, 182 ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் ரேஷியோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை முழு எண்ணாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒவ்வொரு எண்ணால் வந்து பெருக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முழு நம்பரை வந்து ரேஷியோ கிடச்சிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து வழக்கமாக பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 182 சொல்லி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அடுத்து 17க்கு அப்புறம் 23வது கணக்கு. பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு வந்து ரீனாவோட அம்மாவோடைய வயசு வந்து ரீனாவை போல் 3 மடங்கு ஆமாம் சரிங்களா. 12 வயசுக்கு முன்னாடி இது ரீனாவோட அம்மா ஆரம்பம்னு சொல்லியிருக்காங்க. ரீனாஸ் மதர், இது வந்து ரீனா 12 வருஷங்களுக்கு முன்னாடி சரிங்களா. -12 -12. ரீனாவோட அம்மாவோட வயசு என்னவா, ரீனாவோட வயசை போல் 3 மடங்காமா சரிங்களா. இதை வந்து சமன்பாடு 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ரீனாவோட மதர் -12 = 3r - 36 = ரீனாவோட மதரோட வயசு என்ன 3r - 24 வருமா. இங்கே இருக்க 12 வந்து அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆகும், சாரிங்க ப்ளஸ் ஆகும். அப்படின்றப்போ இந்த சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 2 years hence மதர்ஸ் ஏஜ் வில் பி 2 times ஆஃப் ரீனா. 2 வருஷம் கழிச்சு சரிங்களா. ரீனாவோட மதர் வயசு, ரீனாவோட மதர் அப்புறம் ரீனா 2 வருஷம் கழிச்சு சரிங்களா. +2 +2. அம்மாவோட வயசு என்னவாக இருக்குமா, பொண்ணோட வயசை போல் 2 மடங்கு இருக்குமா சரிங்களா. அப்போது ஆரம் ஈக்குவல் டு என்ன வரும் 2r + 4 - 2 சரிங்களா. அப்போ என்ன வரும் 2r + 2ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. ஆரமோட வயசு. ஸோ ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணிடலாமா. சமன்பாடு 1 சமன்பாடு 2 ஈக்குவல் பண்ணிடலாமா. அப்படி ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 3r - 24 = 2r + 2ன்னு சொல்லி வருமா. அப்போது ஆரனுடைய மதிப்பு 26ன்னு சொல்லிடுமா. அப்போ ரீனாவோட வயசு 26 அப்படின்னா அவங்க அம்மாவோட வயசு என்ன, சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணோம். சமன்பாடு 1ல் புட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ரீனாவோட அம்மாவோட வயசு 3 × 26 - 24 சரிங்களா. 52. ஸோ 3000. ஸோ 24 போச்சுன்னா என்ன வரும், மிச்சம் 2 வரும். 26 26 52 54ன்னு சொல்லி வருமா. அப்போ ரீனாவோட அம்மாவோட வயசு 57ன்னு சொல்லி வருமா. 57 54ன்னு சொல்லி வரும். ரீனாவோட மதரோட வயசு என்ன வரும், கடைசியில் 54ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க கணக்கில், ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ரீனா அண்ட் ஹர் மதர். நல்லா கவனிங்க, ரீனாவோட வயசும் அவங்க அம்மாவோட வயசு. ரீனாவோட வயசு என்ன 26, அவங்க அம்மாவோட வயசு என்ன 54 சரிங்களா. படி கொடுத்தீங்க அப்படின்னா 13:27ன்றதான் ஆன்சர். நல்லா கவனிங்க, 27:13 சொல்லியிருக்கேன். இங்கே என்ன கேட்டிருக்கான், பொண்ணோட வயசு அப்புறம் அம்மாவோட வயசுனுடைய விகிதம் தான் கேட்டிருக்கான் சரிங்களா. நீங்கள் வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து மாற்றி போட்டுறக்கூடாது. பொண்ணோட வயசு 13/26, அம்மாவோட வயசு 54 சரிங்களா. அப்போ ரேஷியோ வந்து 13:27 சொல்லியிருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஃபைண்ட் த வேல்யூ. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. இதோட அர்த்தம் என்னென்னா 2 + 0.38 சரிங்களா. இது வந்து கலப்பு பின்னம் சரிங்களா. இப்போது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், 2 அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. 2 வழக்கமாக என்ன பண்ணுவோம் 38 பார் இல்லாத நம்பரை வந்து அப்படி கழிப்போம். கழிச்சிட்டு எத்தனை நம்பர் பாரில் இருக்கோ அத்தனை 9, எத்தனை நம்பர் பார் இல்லாமல் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் பார் இல்லாமல் இருக்கோ அத்தனை 0 சரிங்களா. 90 வகுத்தல் சரிங்களா. இது வந்து வகுத்தல் என்ன வரும் 54 - 5 / 90 சரிங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 35 சரிங்களா. 2 × 35 / 90 இங்கே வகுத்தல் 45 சாரி 49 ஆமாம் 49 / 90. இப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறத சிங்கிள் பின்னமாக சரிங்களா தனி பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 180 215 வருமா. 215 2 90 180 180 × 35 215 / 90. இங்கே வகுத்தல் இருக்கிறத பெருக்கலாம் மாற்றிடலாமா, தலைகிலியால் பெருக்கிடலாமா. 90 × 49 பாடி கொடுத்தீங்க அப்படின்னா 90 அடியாயிரும். ஸோ 215 / 49 சரிங்களா. இப்போ இதை வந்து வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 4 196 4 19 196
4 49 196, அதுக்கடுத்து மிச்சம் ஒரு 19 இருக்கும். 19 வகுத்தல் 43 கலப்பு பின்னத்தில் ஆன்சர். அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு 28வது கணக்கு. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன? 2 ஆங்கிளினுடைய 2 கோணங்களை கூடுதல் 180 டிகிரி. இதே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 2 கோணங்களுடைய கூடுதல் 90 டிகிரி. சரிங்களா? சி வந்து முதல் எழுத்தா ஆங்கிலத்தில், சப்ளிமெண்ட்ன்றது எஸ்ன்றது ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய எழுத்தா. ஸோ சினா 90, எஸ்னா 180 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது லார்ஜர் ஆஃப் 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் 22% மோர் தென் ஸ்மாலர். ஸ்மாலர் சரியா, சின்ன ஆங்கிளை விட 2 சப்ளிமெண்ட்ரி மிகை நிரப்பு கோணங்களுடைய 2 மிகை நிரப்பு கோணங்கள் இருக்குது. அதில் ஒரு கோணம் வந்து சின்ன கோணத்தோட பெரிய கோணம் வந்து 22 டிகிரி அதிகமாக. அப்படின்னா சின்ன கோணம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சின்ன கோணம் எக்ஸ்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா பெரிய கோணம் என்ன 22 டிகிரி அதிகமாக. அப்போ எக்ஸ் + 22ன்னு சொல்லியிருக்குமா பெரிய கோணம். சரிங்களா? ஈக்குவல் டு என்ன 180. அப்போ 2xோட மதிப்பு என்ன 22 அந்த பக்கம் போச்சுன்னா 20, 160, 158 டிகிரியா. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன 79 டிகிரி. முடிஞ்சுங்க. மிகை நிரப்பு கோணம் தமிழில் வந்து மிகை நிரப்பு கோணம், இது வந்து நிரப்பு கோணம். காம்ப்ளிமெண்ட்ரினா நிரப்பு கோணம் தமிழில். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். 3 ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த 3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸினோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற சீப்பஸ்ட் ஐட்டத்தினுடைய விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 3 ஃபர்னிச்சரோட டோட்டல் மதிப்பு என்ன வரும்? ஆவரேஜ் 3 × ஆவரேஜா 16,830. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 15 ரேஷியோவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா மொத்த விலையினோட மதிப்பு 15 ரேஷியோ. சரிங்களா? இது மொத்தத்தினுடைய விலையினோட மதிப்பு 15 ரேஷியோ. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 3 × 16830 வகுத்தல் 15. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5. அடுத்து 3 × 15, மிச்சம் 1 3 × 15, 3 6 × 30, 6 × 30. ஸோ நமக்கு என்ன தேவை? சீப்பஸ்ட் ஐட்டம். சீப்பஸ்ட் ஐட்டம்னா 3 ரேஷியோ. அப்போ 3 ரேஷியோட மதிப்பு 3366 × 3. சரிங்களா? யூனிட் டிஜிட் என்ன 6 3 18, 8ல் முடியணும். 8ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு யூனிட் டிஜிட் தான் இருக்குது. 8 யூனிட் டிஜிட்டில் முடியும் ஒரே ஒரு நம்பர் தான் 10,098 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். ஒரு 2 நம்பர்னுடைய ஜிசிடினா வேற ஒன்றும் இல்லைப்பா, ஹெச்சிஎஃப் தான் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. கிரேட் காமன் டிவிசர். அடுத்து 2 நம்பருடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க 12480. சரிங்களா? அந்த நம்பர்ஸோட ரேஷியோ 5 8. அப்போனா அந்த 2 நம்பருக்குள்ள இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பரோட ரேஷியோ கொடுத்தாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்? 5x 8xன்னு சொல்லியிருக்குமா அந்த ஒரிஜினல் நம்பர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு இணையாக இருக்கும். அப்படின்னா 5x × 8x = என்ன வரும்? 12 × 480. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 8 60. 5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 12 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 12. நமக்கு என்ன தேவை? 2க்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 3x. 3xோட மதிப்பு 3 × 12 36ன்றதான் ஆன்சர். முடிஞ்சா? அடுத்த கணக்கு 46வது கணக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்து அதே சேம் கான்செப்ட் தான்ப்பா. a/m / a/n = என்ன வரும்? a/m - n. அடிமான 2 சமம் வகுத்தல் இருக்குது அப்படின்னா அடுக்கு 2 கழிச்சிடணும். சரிங்களா? அது அடிமான 2 சமம் அடுக்கு பெருக்கல் இருக்குது அப்படின்னா அடுக்கு 2 வந்து கூட்டிக்கலாம். a/m × a/n a/m + n. சரிங்களா? அந்த கான்செப்ட் படி a/4 - 9 × b/3 - 4 × c/4 - 8. அப்போது a/-5 × b/-1 × c/-5ன்றதான் ஆன்சர். சரி, c/-4. அவ்வளோதாங்க. அடுத்ததான் 48வது கணக்கு. இது ஆக்சுவலாக என்னென்னா sin ஸ்கொயர். சரிங்களா? sin ஸ்கொயர் cos ஸ்கொயர். இப்போது கான்செப்ட் என்னென்னா ஒரு θ1 அப்புறம் θ2
இதனுடைய மதிப்பு 2 வந்து கூடுதல் வந்து 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா 1 sin ஸ்கொயர் தீட்டா 2 சரிங்களா ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அதே மாதிரி cos ஸ்கொயர் தீட்டா 1 cos ஸ்கொயர் தீட்டா 2 அப்படின்னா அதனுடைய மதிப்பு 1 தான் சரிங்களா. அப்படின்னா sin 63 sin 27 இது ரெண்டையும் வந்து 63 டிகிரி ப்ளஸ் 27 டிகிரி இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது 90 டிகிரியா. அதேமாதிரி 17 டிகிரி 73 டிகிரி இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது 90 டிகிரியா. அப்போது இந்த ஹோல் செட்டு இதனுடைய மதிப்பு என்ன வரும் sin ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா 2 இதோட மதிப்பு என்ன வரும் 1. cos ஸ்கொயர் தீட்டா 1 cos ஸ்கொயர் தீட்டா 2 இதோட மதிப்பு 1. cos ஸ்கொயர் 9 cos 90 டிகிரி என்ன 0. சரி அப்போ cos ஸ்கொயர் 90 0 தான். ஸோ ஆன்சர் 1 + 1 2ன்றதான் கான்செப்ட் முடிஞ்சு. அடுத்ததான் 50வது கணக்கு. சரி 50 கிடையாது 59வது கணக்கு. மூவாயிரத்தி 210 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை வந்து 107 செகண்டில் கடந்தது. அது இந்த ட்ரெயின் வந்து 150 மீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபார்ம் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து சேம் சரிங்களா. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து சேம் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 3210 கிலோமீட்டர் வந்து 10 மீட்டர் வந்து 3210 மீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் 107 செகண்டில் வந்து கிடக்குது. ரெண்டாவது சேம் ஸ்பீடு தானே. ரெண்டாவது என்ன பண்ணுது 3210ஓட 180 மீட்டர் வந்து சேர்ந்து கிடக்குது. பிளாட்ஃபார்மோட லென்த்து சேர்ந்து கிடக்குமா. அப்போது என்ன வரும் 3360 மீட்டர் வந்து கிடக்கும். ஸோ 3360 மீட்டர் கிடக்குது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுன்றதான் கொஷின் சரிங்களா. டேரெக்டாகவே நீங்கள் வகுத்துடலாங்க. அப்படி வகுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள். 3க்கு 3 அடி ஆயிரும், 0க்கு 0 அடி ஆயிரும். இங்கே 107 எத்தனை தடவை போகும் 3 தடவை போகுமா. ஸோ 3 அடி எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும் 112 செகண்ட்ன்றதான் ஆன்சர். ஸோ எக்ஸோட மதிப்பு நமக்கு தேவையானது 112 செகண்ட். அவ்வளோதாங்க. டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா. அப்படின்றப்போ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து நேர்த்தகவல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து ஒரு மாவு வந்து 35% வந்து லாபத்துக்கு விற்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வந்து அவரோட வெயிட்டில் வந்து ஏமாத்துறாரு. எப்படி அப்படின்னா 11% வந்து கம்மி பண்ணி வந்து விற்கிறார் வெயிட்டில் சொன்னதை விட. அப்படின்னா அவரோட டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சிபி இங்கே எஸ்பி சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு ப்ரைஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பொருள் அடக்க விலைக்கு வந்து 135 ரூபாய்க்கு சொல்லி லாபத்துக்கு விற்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வெயிட்டில் என்ன பண்ணுறாரு 16% வந்து கம்மி பண்ணி சொல்லி விற்கிறாரு. அப்போது வந்து அவர் விற்கிறது வந்து எவ்வளோ விற்பார் 84% விற்பாரா. அப்போது கஸ்டமர் என்ன பண்ணுவான் 84 கிராம் எடையுள்ள பொருளுக்கு 100 கிராம் எடையுள்ள பொருளுக்கான அளவுக்கு வந்து பே பண்ணுவான் சரிங்களா. அப்போது அவனோட விற்பனை கஸ்டமர் வந்து எவ்வளோ பண்ணுவான் 100 கிராமுக்கு உண்டான பொருளுக்கு விலைக்கு வந்து கொடுப்பான். ஆனால் வந்து 84 கிராம் தான் வந்து அது அடக்க விலையாக இருக்கும் சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 100க்கு 100 அடி ஆயிரும் சரிங்களா. பெருக்கல்ல இருக்கனால. ஸோ 84லேருந்து 135 சொல்லி அவனுடைய லாபம் வந்து இருக்குது. அடகு விலை 84லேருந்து 135 இருக்குது. அப்போ என்ன வரும் 85னா 16 35 51 வந்து அதிகமாக இருக்கா. சரி 51 ஒரு நிமிஷங்க 84. சரி இதையும் சுருக்கலாமே 84 வந்து சுருக்கலாமே இன்னும் 135 எத்தனை நாள் அடி கொடுக்கலாம் 7 நாள் அடி கொடுக்கலாமே 12 7 சாரி 7 நாளையா 4 நாள் அடி கொடுக்கலாமா. ஒரு நிமிஷம் போடுங்க 3 நாள் அடி கொடுக்கலாங்க 28 3 84 சரிங்களா. அடுத்து இங்கே வந்து 45 3 135. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு 28 அடக்க விலையிலேருந்து 45 மாறி இருக்குது விற்பனை விலை. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா 17 வந்து கூடியிருக்கு சரிங்களா. அப்போது 17 வந்து கூடியிருக்கு அது வந்து லாபம் அந்த அடக்க விலை அளவு 28 × 100 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட வந்து 61% சொல்லி ஆன்சர் வரும் சரிங்களா. 60 ஆக்சுவலாக வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 60.7% வந்து கிடைக்கும். 60.7% வந்து 61% வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதிக்கு மேலே போகுது இல்லையா. அப்போது 61% சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டின். சேம் கான்செப்ட்ப்பா, அதே சேம் கான்செப்ட் தான். 3 ஃபர்னிச்சரோட விலை கொடுத்துட்டாங்க. அந்த 3 ஃபர்னிச்சரோட விலையினோட விகிதம் கொடுத்துட்டாங்க. சீப்பஸ்ட் ஐட்டம் என்ன சொல்லி கேட்குறான். 3 ஃபர்னிச்சரோட டோட்டல் எவ்வளவு? 3 × 16,890. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 15 ரேஷியோவுக்கு சமமாக இருக்குமா? நமக்கு என்ன தேவை? சீப்பஸ்ட் ஐட்டம் 3 ரேஷியோ தான் தேவை. ஸோ 3 ரேஷியோ வந்து என்ன வரும்? 3 × 16,890 வகுத்தல் 15 ரேஷியோன்றது ஒரு ஃபர்னிச்சரோடைய மதிப்பு, ஒரு ரேஷியோட மதிப்பு இன்ட்டு 3 ரேஷியோ. சரிங்களா? அவ்வளோதான். ரேஷியோக்கு ரேஷியோ அடி ஆயிரும். அடுத்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 15 5. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 × 5 = 15, மிச்சம் 1 3 × 15, மிச்சம் 39 இருக்குமா? 7 × 35, 6 × 30. இப்போ 33 7 6 × 3 ஈக்குவல் என்ன வரும்? சாரிங்க, ஒரு நிமிஷம். 3 × 18 சீப்பஸ்ட் தானே. 3 × 15 மிச்சம் 1, 3 × 15 6 3 18. இல்லையே, என்ன ரேஷியோ வரணும்? 3 3 7. ஓ 40ல் இங்கே 8ல் வரணும். 40 வரணும். 78. ஸோ யூனிட் டிஜிட் என்ன வரும்? யூனிட் டிஜிட்டு 4ன்னு சொல்லி முடியும். யூனிட் டிஜிட் 4ல் முடியும் மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 10,134 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வந்து 740 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. சரிங்களா? அவர் வந்து எவ்வளோக்கு விற்றாரு, அவரோட விற்பனை விலை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் வந்து 30% இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ப்ராஃபிட் வந்து 30% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 130% இருக்குமா? அவ்வளோதாங்க. 740 ரூபா இன்ட்டு 130%, 130 வகுத்தல் 100. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். அப்போ 74 × 3 2ல் யூனிட் டிஜிட் முடியணும். 4 3 12. சரிங்களா? யூனிட் டிஜிட் 2ல் முடியும் போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 962 ரூபாய்க்கு வந்து அவர் விற்றாருன்னா அவருக்கு வந்து 30% வந்து லாபம் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததான் ஒரு சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து அவங்களுடைய மீடியன் இடைநிலை ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி எண்ணணும். 3 6 9 10 டேர்ம்ஸ். ரைட், ஈவன் டேர்ம்ஸ் வந்துருச்சு. 10 டேர்ம். சரிங்களா? அப்போ இடைநிலை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து என்னவாக இருக்குன்னா 10 × 1 வகுத்தல் 2 5.5 டேர்ம்ஸ். சரிங்களா? 5.5 அதாவது 5th டேர்மு ப்ளஸ் 6th டேர்ம் இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான மீடியன் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 5th டேர்ம்னா இது வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஏறு வரிசை. ரெண்டாவது வந்து இது நம்ம வந்து எத்தனை டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து கொடுக்கப்பட்ட தரவுகளை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். அப்படி ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 21 22 1 2, அடுத்து 23 23 2 தடவை வந்திருக்கு. ஸோ 23 23. அடுத்து 4ஆம் டேர்ம், 5ஆம் டேர்ம் 25, 6ஆம் டேர்ம் என்ன 26, சாரி 25ங்க. அப்புறம் 23 25 வந்துருச்சா? ஆமாம் 25 வந்துருச்சு. தப்பு மேலே தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக செய்யணும். 23 இங்கே வந்து இப்போ 4 டேர்ம் வந்துச்சு. அடுத்து 5ஆம் டேர்ம் 24, 6ஆம் டேர்ம் வந்து 25. நமக்கு என்ன தேவை? 5th டேர்ம் 6th டேர்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இது ரெண்டுடைய கூடுதல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 49 வகுத்தல் 2 = 24.5ன்றதான் ஆன்சர். அதனுடைய இடைநிலை என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ஒட்டுமொத்த பேரோட இடைநிலை வந்து 24.5ன்றதான் ஆன்சர். அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 71வது கணக்கு. ஏபி இவங்க 2 பேத்துக்கு இடையில ஏபின்ற 2 புள்ளிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 530 கிலோமீட்டர். இதில் வந்து நமித் வந்து ஏலேருந்து பிக்கு வந்து 37 km/h வேகத்தில் போகிறான். ரெண்டாவது ரிட்டன் வந்து 77 km வேகத்தில் வந்து வரான். அப்படின்னா அவனோட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லிக்கிறான். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கா? போகும்போதுலேயே சேம் டிஸ்டன்ஸ், வரும்போது சேம் டிஸ்டன்ஸ். அப்படின்றப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா 2xy/x+yன்ற ஃபார்முலா வந்து நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்தால் மட்டும் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் எடுக்கணும். சரிங்களா? இப்போ சேமாக இருக்கிறனால டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போது 2 × 37 × 77 வகுத்தல் 37 கூட்டல் 77. ஸோ ஈக்குவல் என்ன வரும்? 2 × 37 × 77 வகுத்தல் இது என்ன வரும்? 114 சொல்லி வருமா? 114னா இது அடி கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 57ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுற பாருங்கள்.
இப்போ 57ன்றது என்ன 3ஆல் 19ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண் சரிங்களா, 19ஆல் வகுப்படக்கூடிய. ஆனால் 77 வந்து 19ஆல் வகுப்படுமா இல்லை, ஆனால் 76 வந்து 19ஆல் வகுப்படும். ஸோ இது வந்து ரவுண்டாக 76 சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 19 57, 4 19 76. ஸோ 4.1 கூட இருக்கனால 4 பாயிண்ட் சம்திங் வரும் சரிங்களா, 4 பாயிண்ட் சம்திங் சொல்லி ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 36 வந்து 12 சொல்லி எடுக்க போகிறோம் சரிங்களா. 37 வந்து 36 சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடி எடுத்தோம் அப்படின்னா 12 புள்ளி சம்திங் சொல்லி வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 48 சரிங்களா. 12 3ஆல் அடி எடுத்தீங்கன்னா 12.33 சொல்லி வருமா. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 12.33 சொல்லி வருமா. 37 3ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 12.33. ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, 3ஆல் அடி எடுத்தீங்கன்னா 12.33 சொல்லி வரும். ஸோ 12.33 இன்ட்டு 4 என்ன வரும் 48 கூட்டல் 0.3 வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0.33 பெருக்கினீங்க அப்படின்னா 1.32 சொல்லி வரும் சரிங்களா. 1. 4 12 4 12 எஸ் 49.32 சொல்லி வரும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன 49 ஆன்சர் என்ன வர மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்று தான் 49.98 சொல்லி போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பெருக்கி பழகிக்கோங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா 37 77 இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸை பெருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது, வகுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அடுத்ததாக 75வது கணக்கு. ஒரு எண்ணினுடைய 50% வந்து அதிகரிக்கும் பொழுது அந்த எண் வந்து 280 சொல்லி மாறுது. அப்போது 1/2ன்றது பின்ன வடிவம் 50%க்கு. ஸோ 2ன்றது 1 கூடி வந்து 3 ரேஷியோவை சொல்லி மாறும். ஸோ 3 ரேஷியோட மதிப்பு 2880 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 9 3 27 6 3 18. நமக்கு என்ன தேவை ஒரிஜினல் நம்பர் 2 ரேஷியோ சரிங்களா. அப்போ 2 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 18 19 20 தான் ஆன்சர். அடுத்ததாக 78வது கணக்கு. முகடு என்ன சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி டேட்டாவில் சரிங்களா. இந்த மாதிரி டேட்டாவில் முகடு வந்து கேட்டாங்க. கொடுக்கப்பட்டதில் முகடுனா என்ன மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் சரிங்களா. எது அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அந்த டேர்ம் தான் வந்து முகடு சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்னா எல்லாமே ஆப்ஷன் பேஸ் பண்ணி போயிருங்க சரிங்களா. நல்லா கவனிங்க 18. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக போய் இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொரு நம்பரும் தனியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை கவுண்ட் பண்ணுறன்றதை நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. ஸோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். 18 எத்தனை வந்திருக்கு 1 2 3 3 டைம்ஸ் சரிங்களா. 11 எத்தனை வந்திருக்கு 11 வந்து ஒரே ஒரு தடவை தான் 1 டைம். இதே 13 எத்தனை வந்திருக்கு 13 1 2 2 டைம்ஸ். 14 எத்தனை வந்திருக்கு 1 2 2 டைம்ஸ். ஸோ முகடு என்ன 18ன்றது ஆன்சர். ஆப்ஷன் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா முகடு வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. இல்லை அப்படின்னா ஏன்னா நானே வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் நானாக இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொன்றா சர்ச் பண்ண மொத்தம் என்ன வந்துச்சு அப்படின்னா 14 தான் ஆன்சர்னு சொல்லி நான் டேரெக்டாக கொடுத்தேன். இப்போ ஆன்சர் வந்து 18 ஏன்னா அது 3 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். முகடு கணக்கு மட்டும் தயவுசெய்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடுங்க, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்த கணக்கு 87வது கணக்கு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் மாடல் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் சரிங்களா. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அடக்க விலை குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாரு. அடக்க விலை எவ்வளவு 2250 ரூபா. அந்த டிஸ்கவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாரு. அது எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுக்குறாரோ அதே வந்து சேமாக அடுத்த முறையும் வந்து 2வது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போதில் வந்து விற்பனை வந்து 360 சொல்லி மாறுது அப்படின்னா அந்த டியினுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸு, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு கொடுக்கும்போதில் என்ன ஆகுதுன்னா எக்ஸ் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டாக வருது சரிங்களா. அப்போது அடுத்து ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்லேருந்து மறுபடியும் அதே சேம் அமௌண்ட் எக்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கிது எஸ்பி கிடைக்கிது சரிங்களா. இப்போ எஸ்பியோட மதிப்பு என்ன 360, எம்பியோட மதிப்பு என்ன 2250 அப்படின்னா இந்த டியினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போது 2250 ரூபாயிலேருந்து இந்த எக்ஸோட வேல்யூ கழித்தோம் அப்படின்னா அதுவும் இந்த 360 ரூபாயோட எக்ஸோட வேல்யூ கழிச்சோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து கூட்டினோம் அப்படின்னா அதுவும் சேமாக இருக்குமா, இதோட மதிப்பு வந்துடுமா. அப்போ ரெண்டும் சமமாக இருக்குமா. அப்போது 2250 மைனஸ்
360 ஈக்குவல் டு என்ன வரும் 2xன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 2250 வந்து 360 கழிச்சிங்க அப்படின்னா 1890 வரும். 90 வரும். வகுத்தல் 2 ஈக்குவல் டு 945 சொல்லி வரும். இது என்னது? இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோடைய மதிப்பு. நமக்கு என்ன தேவை? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ 945 ரூபா எவ்வளோ வந்து 2250 ரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக வருது அப்படின்னா 2250 ரூபாலேருந்து 945 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளவு? இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் சுருக்கினீங்க அப்படின்னா 42% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதாங்க கான்செப்ட். அடுத்த கணக்கு 90 கணக்கு. ஏபி இவங்க 2 பேர் வந்து தனித்தனியாக வந்து ஒரு வேலையை வந்து ஏ வந்து 2 நாள்லேயும் பி வந்து 42 நாள்லையும் முடிப்பாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 2 பேர்த்துக்கு மீச்சம் என்ன? 42 தான். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? ஏவோட எஃபிஷியன்சி 21, பியோட எஃபிஷியன்சி 2. இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இது வந்து டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? இது வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவங்களுடைய திறன். ஸோ ஏபியோட திறன் என்ன பார்த்தீங்கன்னா 21 கூட்டல் 2 23. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களுடைய எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1.9 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 90க்கு அப்புறம் 93வது கொஸ்டின். சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, சரிங்களா, சேம் ரேட்டுக்கு 2 வருஷத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 56 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 58 ரூபா அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2 வருஷத்துக்கு, சரிங்களா, 2 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 58 ரூபா அப்படின்னா 56 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வரும்? 28 ரூபா கிடைக்குமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு? அவ்வளோதானே. இங்கே ஃபஸ்ட் இயரு, இங்கே செகண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு 28 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, 2வது வருஷம் வந்து ஒரு 28 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2 வருஷத்துக்கு 58 ரூபா. ஸோ 28 56 கூட்டல் 2 58 ரூபா. சரிங்களா? இங்கே வந்து பிரின்சிபல்லேருந்து இந்த வட்டி கிடைக்குது. இந்த வட்டிக்கு வட்டி 2 ரூபா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 ரூபா வட்டி 28 ரூபாய்க்கு. சரிங்களா? இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 14. ஸோ 100/14 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒருங்க இது வேறு கலரில் எழுதலாம். ஸோ 100/100/14 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதே சேம் இன்ட்ரெஸ்ட் தானே ஃபஸ்ட் வருஷமும் பிரின்சிபல் வந்து இந்த வர அமௌண்ட் இந்த வட்டி கிடச்சிருக்கோம். ஸோ பிரின்சிபல் வந்து 100/14 பெருக்கணும் அப்படின்னா 28 ரூபா அப்படின்னா ரேட் பிரின்சிபல் எவ்வளவு? ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு PRT/100. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா பிரின்சிபல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 ஸோ பிரின்சிபல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பிரின்சிபல் 2 வகுத்தல் 100 பிரின்சிபல் வந்துட்டு வட்டி. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 100/1400. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? 28 ரூபா அப்படின்னா 100. அப்போ பிரின்சிபல் என்ன வரும்? 28 இன்ட்டு 14. ஸோ 14 இன்ட்டு 2 இன்ட்டு 14 சொல்லி எடுக்கலாமா? 28 வந்து 2 இன்ட்டு 14 இன்ட்டு 14. ஸோ 14 ஸ்கொயர் 196. அப்போது 2 இன்ட்டு 196 ஈக்குவல் டு 392 தான் ஆன்சர். சரிங்களா? பிரின்சிபல்லேருந்து 100% மதிப்பு 100/14% மதிப்பு வந்து 28 ரூபா அப்படின்னா பிரின்சிபலோட மதிப்பு என்ன வரும்? 392 ரூபா வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து 2 எண்கள், சரிங்களா, P மற்றும் 125 மீன் ப்ரொபோஷனல் சராசரி விகிதாச்சாரம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னா Pனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீன் ப்ரொபோஷனல் ஃபார்முலா என்ன? மீன் ப்ரொபோஷனல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 எண்கள் கொடுத்து அதனுடைய மீன் ப்ரொபோஷனல் கேட்டாங்கன்னா √AB. சரிங்களா? ஸோ √B × 125 = 100 அப்படின்னா
ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூட் வந்து வெளியே போயிடும். ஸோ 100 × 100 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 ஸோ 20. ஸோ பியோட மதிப்பு என்ன வரும் 20ன்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. சரி, பியோட மதிப்பு 4 × 20 80 சரிங்களா. முடிஞ்சு. அடுத்ததான் 9 எண்கள் இருக்குது. அந்த 9 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 17 சரிங்களா. இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து நீக்கும் போது மீதி இருக்க 8 நம்பர்களுடைய ஆவரேஜ் வந்து 17 பண்ணால் அந்த வெளியேற்றப்பட்ட எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 9 எண் 17 வந்து ஆவரேஜ் சரிங்களா. இது வந்து நம்பர்ஸ். இப்போ 8 எண்ணு தான் இருக்குது. 8 எண்ணோட ஆவரேஜ் எவ்வளவு 15. ஸோ வெளியேற்றப்பட்ட எண் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ 17. இப்போ இந்த 8 நம்பர்லேயே 2 2 குறையுதா ப்ளஸ் 8 × 2 சரிங்களா ஈக்குவல் டு 17 + 16 ஈக்குவல் டு 33. இதுதான் கான்செப்ட். சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா 9 எண்களுடைய பெருக்கல் பலன் மொத்த வேல்யூ போட்டுருங்க. 9 × 17 ஈக்குவல் டு 8 எண்களுடைய 8 × 15 ப்ளஸ் எக்ஸ் சரிங்களா. இப்போ என்ன வரும் 9 17 90 9 63 133 சரிங்களா. 133 17 63 3 9 17 153 90 63 153 ஈக்குவல் டு 8 15 120 ப்ளஸ் எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 33 சொல்லி ஆன்சர் வரும். இந்த மாதிரி டோட்டல் வேல்யூவும் போட்டுக்கோங்க சரிங்களா. இங்கே வந்து நல்லா கவனிங்க. இந்த எத்தனை நம்பர்ஸ் இருக்குது முதல்ல 9 இருக்குது, இப்போ 8ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ 8லேருந்து ஒரு நம்பர் வந்து வெளியே இருக்கும். ஆவரேஜ் எவ்வளவு 17 வந்து குறைஞ்சபட்சம் 17ன்னு சொல்லி வெளியே இருக்கும் அந்த 9வது எண். அதுபோக என்ன ஆகுது இங்கே 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஒவ்வொருத்தருக்கும் 2 2 குறையுது. ஸோ 8 × 2 ஈக்குவல் டு 17 = 16 33 ஆன்சர். அடுத்த கணக்கு 97வது கணக்கு. 3 சைரன் இருக்குப்பா சரிங்களா. 3 சைரன் வந்து ஒரு கம்பெனியில் இருக்குது. அது வந்து 12 நிமிஷம் 16 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்கிற இடைவெளியில் வந்து அது வந்து அடிக்குது. அப்படின்னா 16 மணி நேரம் 12 நிமிஷத்தில் வந்து மொத்தமாக வந்து எத்தனை இடம் வந்து அது வந்து சேர்ந்து அடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு இடம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மொத்தம் எத்தனை இடம் சேர்ந்து அடிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எல்சிஎம் கணக்கு பார்க்க ஒன்றும் இல்லை. 12 16 20 இது 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 240 சொல்லி வரும். 240 நிமிஷம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு சமம் சரிங்களா. இங்கே இந்த எத்தனை மணி நேரம் 16 மணி நேரம் ப்ளஸ் 12 மினிட்ஸ். ஸோ வகுத்தல் 4 ஹவர் எத்தனை இடம் அடிக்கும் 4 டைம்ஸ் வந்து அடிக்குமா. பட் தி ஃபஸ்ட் சவுண்ட் டுகெதர் சரிங்களா. ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் வர அடிச்சிருக்கா. அப்போ டோட்டல் 5 டைம்ஸ் வந்து இந்த எல்லா மணிகளும் வந்து சேர்ந்து வந்து அடிச்சிருக்கும். எல்லா சைரன் வந்து சேர்ந்து வந்து 5 தடவை வந்து அடிச்சிருக்கும். இந்த 16 மணி நேரம் 12 மணி நேரத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை, அப்புறம் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, மொத்தம் 4 தடவை. ஸோ 1 + 5 டைம்ஸ் வந்து மொத்தமாக அடிச்சிருக்கும் சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஏவோடைய சேலரி பியோட சேலரியோட 72% அதிகமாக. ஸோ பி வந்து 100 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன 172. இப்போது பியோட சேலரி வந்து ஏவோட எவ்வளோ கம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ -72 சரிங்களா. அப்போ 72 வந்து 172லேருந்து கம்மி சரிங்களா. × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 41.86% சொல்லி நமக்கு கணக்கு கிடைக்கும், விடை கிடைக்கும் சரிங்களா. நாலால் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 18 நாளாக 1 4 8 32 நாலால் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 43 ஈக்குவல் டு 1800 வகுத்தல் 43 என்ன வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% சொல்லி வரும். ஆன்சர் வந்து 41.86% தான் ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கப்பா. 4000 ரூபாய்க்கு வந்து 5.25%ல் 4th பிப்ரவரிலேருந்து 5th ஏப்ரல் வரைக்கும் என்ன அமௌண்ட் சொல்லி கேட்குறாங்க. ஏப்ரல் 24ன்றது ஒரு லீப் இயர் சரிங்களா. அப்போது டோட்டல் டேஸ் வந்து என்ன வரும் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4ஆம் தேதி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ஆம் தேதி சேர்த்திங்க அப்படின்னா 62, 4ஆம் தேதி சேர்க்கலன்னா 61 நாள் சொல்லி வரும் சரிங்களா. அப்போது மொத்தம் வந்து 361 லீப் இயருக்கு வந்து 366. ஸோ ஈக்குவல் டு 1/6 இயர்ஸ் சரிங்களா. அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4000 × 5.25 ×
1/6 இன்ட்டு கீழே ஒரு 100. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 35 சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.